கொடுங்க. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். புதிய ஏற்பாட்டுல 213ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டுல 213ஆம் பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதை வாசிக்க 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அல்லேலூயா அல்லேலூயா நல்லா கவனிங்க. இந்த தேவ அன்பு, இயேசுவின் அன்பு, மகிமை அன்பு பாருங்க. நல்ல பாருங்க வசனம் உள்ளது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மேல வைத்த அன்பை, அப்ப நல்ல கவனிங்க. அப்போ நமக்கும் தேவன் எங்க இருந்துச்சு? ஒரு பகை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கும் தேவனுக்கு ஒரு பிரிவினை இருந்துச்சு. கவனிங்க, நமக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை இருந்துச்சு. ஆனா அந்த பிரிவினையை இயேசு ஒன்று சேர்த்தான், சமாதானமா ஆக்கி வைத்தான். ஆமென் சொல்லுங்க. இங்க என்ன வாசகம் பேசுற? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவானவர், இயேசுவானவர் நமக்காக மரித்ததினாலதான் அந்த பிதாவின் அன்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த பிதாவின் அன்பை நம்ம குடும்பம் பெற்றுக்கொண்டது. அந்த பிதாவின் அன்பை நம்முடைய சபை பெற்றுக்கொண்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இயேசு மாத்திரம் இந்த உலகத்துக்கு வராம இருந்திருந்தா, இயேசு மாத்திரம் உலகத்துல ஊழியம் செய்யாம இருந்திருந்தா, இயேசு மாத்திரம் இந்த உலகத்துல யாருக்கு அன்பு செலுத்தாம இருந்தா, இந்த உலகம் எப்படி இருக்கும்? பகையாத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கங்க வெட்டுமா குத்துமா அது இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, அது பிசாசுடைய வேலை. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இயேசு என்றைக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரோ, என்றைக்கு இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து மனுஷனா வளர்ந்து நம்மளோட பழகினாரோ, இந்த உலகத்துல பழகினாரோ, அப்பொழுது அவர் அவருக்குள்ள இருந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த அன்பு தான் நம்முடைய பாவங்களை மன்னித்தது. அந்த அன்பு தான் நம்முடைய மீறுதலை என்ன படிச்சாமா மன்னித்தது சொல்லப்படுகிறது. நீங்க சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது